ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ராஜ்குமார். லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எப்படி ஒரு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம கிரியேட் பண்ணுற ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டை ரூட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற யூசர் கிரெடென்ஷியல்ஸை ரூட் யூசர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த ஆர்கனைசேஷனில் உள்ள டெவலப்பர்ஸ், டெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அந்த அக்கௌண்ட்டுக்கான ஆக்சஸ் கொடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ரூட் கிரெடென்ஷியல்ஸை எல்லா யூசர்ஸ்க்கும் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக வாட் வி நீட் டு ஒரு யூசருக்கும் அந்த அக்கௌண்ட்டுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் இந்த ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டில் உள்ள ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்குமே அப்ளிகேஷன்லேயுமே உங்களால் ரூட் கிரெடென்ஷியல்ஸை கான்ஃபிகர் பண்ண முடியாது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் யூஸராக இருக்கட்டும் ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும் எப்படி ஒரு ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி ஒரு ஃபிசிக்கல் யூசர் ரூட் யூசர் கிரெடென்ஷியல் இல்லாமல் ஏடபிள்யூஎஸ் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அதை அச்சீவ் பண்ண போகிறோம். இது எல்லாமே நம்ம ஐஏஎம் ஐடென்டிட்டி சென்டரில் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு 2 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப், கிரியேட் அக்கௌண்ட். நம்ம ரூட் அக்கௌண்ட்டை தவிர 2 அக்கௌண்ட், டெவ் அக்கௌண்ட் அண்ட் கியூஏ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி 2 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். டெவ் அக்கௌண்ட் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். கியூஏ அக்கௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேபி நான் டெவலப் பண்ணிட்டேன், இதை வந்து டெஸ்டிங் பண்ணுங்கிறதுங்களா. ஸோ அதுக்காக டெவலப் பண்ண கண்டென்ட்டை கியூஏ அக்கௌண்ட்டில் டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ கியூஏ அக்கௌண்ட்டில் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது நான் வந்து அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, 2 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க, டெவலப்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு செட்டைன் யூசர்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்க போகிறேன். டெஸ்டிங் அக்கௌண்ட்டுக்கு செட்டைன் யூசர்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்க போகிறேன். ஸோ ஆப்வியஸாக எனக்கு இங்கே என்ன வேணும், யூசர்ஸ் தேவைப்படும். கரெக்டுங்களா. ஸோ யூசரை நான் எங்கே ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, எந்த சோர்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க, ஐடென்டிட்டி சோர்ஸை கன்ஃபார்ம் பண்ண போகிறேன். இது என்ன ஐடென்டிட்டி சோர்ஸ்னால் என்ன, என்னென்னலாம் இருக்குது, எப்படி நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் டெமோவில் பார்க்கலாம். தென் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் யூசர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். லைக் டெவலப்பர்ஸ் எவ்வளோ பேரோ, டெஸ்டர்ஸ் எவ்வளோ பேர், அந்த மாதிரி வந்து எல்லா யூசர்ஸும் க்ரியேட் பண்ணி இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ஒரு ஐடென்டிட்டி சோர்ஸ் யூஸ் பண்ணோமா, அந்த ஐடென்டிட்டி சோர்ஸில் இந்த யூசர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. தென் ஃபோர்த் ஸ்டெப் நான் க்ரியேட் பண்ண யூசர்ஸ் எல்லாம் குரூப் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள், நான் ஒரு 10 யூசர் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 யூசரில் 5 யூசர் டெவலப்பர், 5 யூசர் டெஸ்டர். ஸோ இந்த 5 யூசருக்கு நான் ஒரு செட்டைன் ஆக்சஸ் லெவல் கொடுக்கணும். இந்த 5 யூசர், அதாவது டெஸ்டர்ஸ்க்கு செட்டைன் ஆக்சஸ் லெவல் கொடுக்கணும். ஸோ ஒரு யூசர் லெவலில் நான் கொடுக்காம இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 5 யூசரை டெவலப்பர் அப்படின்னு சொல்லி குரூப்பில் போடலாம். டெஸ்டர்ஸ், இந்த 5 டெஸ்டர்ஸை டெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பில் போடலாம். போட்டு இந்த டெவலப்பருங்கிற குரூப்புக்கு ஒரு ஆக்சஸ் கொடுத்துக்கலாம், டெஸ்டர்ஸுங்கிற குரூப்புக்கு ஒரு ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன ஆகும்னா, அப்படியே வந்து இந்த குரூப்புக்கு கொடுக்குற ஆக்சஸ் யூசர்ஸ்க்கு கேஸ்கேட் ஆகிடும். ஓகேங்களா, அதுதான் பண்ண போகிறோம். அதனால தான் குரூப் கிரியேட் பண்ண போகிறோம். தென் அந்த யூசர்ஸ் எல்லாத்தையுமே வந்து எனக்கு என்னென்ன யூசர் எந்தெந்த குரூப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப மேப் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் பெர்மிஷன் செட். பேசிக்காக பெர்மிஷன் செட் அப்படிங்கிறது என்னென்னா, நான் உங்களுக்கு என்னோடய ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ நான் இது ஒரு ஜேசன் டாக்குமெண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த ஜேசன் டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஆக்சஸ், இந்த லெவல் ஆஃப் ஆக்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் இந்த பாலிசி ஆர் இந்த ஜேசானில் டிஃபைன் ஆகிருக்கும். மீனிங், ஒரு ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் S3 அப்படின்னு எடுத்துக்கலாம். S3ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோல்டர் எக்ஸ்ப்ளோரர் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இந்த ஃபைல்ஸை வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இங்கே என்ன சொல்கிறாங்க ஏடபிள்யூஎஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S3 பக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கெட்குள்ளே நீங்கள் நிறைய ஃபோல்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அஜூரில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர், பிளாப் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா S3 பக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பக்கெட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி வைக்கலாம். அந்த பாலிசி ஆர் பெர்மிஷன் செட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஓகே இந்த S3 ரிசோர்ஸ்க்கெலாம் ஆக்சஸ் இருக்கும். ஓகே, தென் என்ன லெவல் ஆஃப் ஆக்சஸ், அதில் உள்ள பக்கெட்ஸை லிஸ்ட் பண்ணுற ஆக்சஸ் இருக்கா, இல்லை என்னால் அந்த பக்கெட்டை டெலிட் பண்ணலாமா, உள்ள ஃபைல்ஸை டெலிட் பண்ணலாமா, இந்த மாதிரியான ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த பாலிசி ஆர் பெர்மிஷன் செட்டில் இருக்கும். ஃபைனலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெர்மிஷனை ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு அட்டாச் பண்ணிடுவோம். தென் அந்த குரூப்பை ஒரு அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுவோம். அதுதான் கடைசி ஸ்டெப். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குரூப், பெர்மிஷன் செட் அண்ட் அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் க்ரியேட் பண்ண அக்கௌண்ட் எல்லாத்தையுமே லாஸ்ட் ஸ்டெப்பில் மேப் பண்ணுவோம். இப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒரு குரூப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்போம்ல யூசர், அந்த யூசருக்கு இந்த பர்டிகுலர் பெர்மிஷன் கேஸ்கேட் ஆகிடும். இந்த குரூப்பை நம்ம ஒரு அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறதுனால அந்த யூசருக்கும் அந்த அக்கௌண்ட்டுக்கு ஆக்சஸ் கிடைச்சிரும். இதான் தியரிட்டிக்கல் ஸ்டெப்ஸு.
இதை நம்ம ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரியேட் அக்கௌண்ட், கரெக்டுங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இது என்னுடைய AWS ரூட் அக்கௌண்ட். ரூட் அக்கௌண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் AWS ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற பேஜ் போகணும். நான் இப்படி டேரெக்டாகவும் போகலாம், ஏன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால. இல்லை புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த சர்ச் பாக்ஸில் வந்து AWS ஆர்கனைசேஷன் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இங்கே நான் ஆல்ரெடி ரூட் அக்கௌண்ட் தாண்டி டெவ் அண்ட் QA அப்படின்னு சொல்லிட்டு 2 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். டெவ் அக்கௌண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், டெவ் அக்கௌண்ட் டெவலப்பருக்கு, QA அக்கௌண்ட் டெஸ்டிங் பர்பஸ்க்கு. ஸோ ஐ ஆல்சோ ஹேவ் ரூட் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இங்கே ஆட் அண்ட் AWS அக்கௌண்ட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணணும். என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து கிரியேட் AWS அக்கௌண்ட் ஆர் இன்வைட் அண்ட் எக்ஸிஸ்டிங் AWS அக்கௌண்ட். உங்களுக்கு ஆல்ரெடி AWS அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் இதில் ஒரு ரூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரிசோர்ஸ் AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலும் சரி, யூசர் கிரியேட் பண்ணாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் அட்ரஸ் யூனிக்காக இருக்கணும். யூனிக் டு உங்களுடைய அக்கௌண்ட் மட்டும் இல்லை, யூனிக் டு குளோபல் AWS. ஓகேங்களா? ஸோ AWSல ஆல்ரெடி அந்த பர்டிகுலர் இமெயில் அட்ரஸ் ரிஜிஸ்டர் ஆகிடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ரூட் யூஸருக்கு யூஸ் பண்ணுற இமெயில் அட்ரஸை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி வேறு ஏதாச்சும் இமெயில் அட்ரஸ் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் ஆல்ரெடி 2 AWS அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன், 2 AWS யூஸர் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ 4 இமெயில் அட்ரஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். அதனால தான் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது, அதாவது வந்து வித் இமெயில் அட்ரஸ்லாம் போட்டு ஆக்சுவலாக க்ரியேட் பண்ணுற ஸ்டெப் வந்து நான் பண்ணுறதில்ல. பட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் அதில் கவர் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிரியேட் AWS அக்கௌண்ட் இந்த ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் நேம் நம்ம கொடுக்கலாம். கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி யூனிக் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக கிரியேட் AWS அக்கௌண்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுவோம். ஸோ நமக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? அக்கௌண்ட் க்ரியேட் ஆகி ப்ரொவிஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி AWS அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சதுனால உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து டெவ் அண்ட் QA அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ சேம் ஸ்டெப் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டெப்ஸில் தான் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் இங்கே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன்ஃபார்ம் ஐடென்டிட்டி சோர்ஸ். நான் ஐடென்டிட்டி சோர்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருப்பேன். நம்ம யூசர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒரு பிளேஸில், அதாவது அந்த ஐடென்டிட்டி எல்லாத்தையும் ஒரு பிளேஸ் ஸ்டோர் பண்ண போகிறோம்னா அந்த சோர்ஸை தான் ஐடென்டிட்டி சோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்காக நம்ம AWSல எங்கே போகணும் அப்படின்னாக்கா, IAM ஐடென்டிட்டி சென்டர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகணும். IAM ஐடென்டிட்டி சென்டர். ஸோ இங்கே இது ஓப்பன் ஆன ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஸ்க்ரால் பண்ணோன்னா இந்த பிளேஸில் கன்ஃபார்ம் யுவர் ஐடென்டிட்டி சோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வரும். ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஐடென்டிட்டி சோர்ஸ் வந்து ஐடென்டிட்டி சென்டர் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஐடென்டிட்டி சென்டர் டைரக்டரி அப்படிங்கிறது விச் இஸ் அ டிஃபால்ட் ஆப்ஷன். இது என்ன மீனிங் அப்படின்னா, நான் யூசர்ஸ் லெவல் இன்ஃபர்மேஷனை AWSலேயே மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். இல்லை நான் வந்து AWSல மேனேஜ் பண்ண போகிறது இல்லை, சம்வேர் எல்ஸ் நான் மேனேஜ் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸாம்பிள் சில ஆர்கனைசேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் சர்வரில் யூசர் இன்ஃபர்மேஷன்ஸ் மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபெடரேஷன், இனிஷியல் லாகின்ஸ் எல்லாமே அவங்க சர்வர்லேயே மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்குமே AWS அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஐடென்டிட்டி சோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஐடென்டிட்டி சென்டர் டைரக்டரிங்கிறது நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் யூசர் இன்ஃபர்மேஷன் AWSல மேனேஜ் பண்ணுறது. ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷன்ஸ் ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மைக்ரோசாஃப்டோட ADயில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க. பட் அது AWS மேனேஜ்டு மைக்ரோசாஃப்ட் ஏடியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை ஒரு வேளை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஏடியை மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா இங்கே நான் அந்த ஏடியை மென்ஷன் பண்ணணும். இல்லை நான் எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டி ப்ரொவைடர், நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணதான் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க, அவங்க அந்த சர்வரில் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டி ப்ரொவைடர் அப்படிங்கிறாங்க. ஸோ சிமிலராக ஒரு ஃபேஸ்புக்கோ கூகுளோ இல்லைனா வந்து ஆக்டா இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டி ப்ரொவைடரை யூஸ் பண்ண போகிறோம், அங்கே நான் யூசர் லெவல் இன்ஃபர்மேஷனை மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டி ப்ரொவைடர் சூஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா தென் என்ன இஷ்யூ URL கொடுக்கணும், என்ன ஆக்ஸ் URL கொடுக்கணும், தென் சர்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும். பட் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு நான் ஐடென்டிட்டி சென்டர் டைரக்டரியை யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ மீனிங் என்ன அப்படின்னா, நான் எல்லா யூசர்ஸ் இன்ஃபர்மேஷனும் AWSலேயே மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதா மீனிங். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டெப் டன். தேர்ட் ஸ்டெப் என்னது? கிரியேட்டிவ். ஃபஸ்ட்டு 2 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம், டெவ் அண்ட் QA அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம். தென் 2வது ஸ்டெப்பில் வந்து ஐடென்டிட்டி சோர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணோம். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரியேட் யூசர். இதுக்கு இங்கே IAM ஐடென்டிட்டி சென்டர்லேயே யூசர்ஸ் அப்படிங்கிற டேப் கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா
இங்கே என்னென்ன யூசர்ஸ் லிஸ்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வியூ பண்ணலாம். அதோடு ஏதாவது யூசர் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் யூசர்னு சொல்லி கொடுத்து ஆட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி AWS டெவ் யூசர் அண்ட் டெஸ்ட் யூசர்னு சொல்லி ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த டெமோக்காக. ஸோ எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஆட் யூசர் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம யூசர் நேம் கொடுக்கணும். தென் யூனிக் இமெயில் அட்ரஸ், நான் சொன்ன மாதிரி குளோபலி யூனிக் இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த இமெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணணும். தென் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதெல்லாம் கொடுக்கணும். தென் சம் ஆப்ஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஜாப் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன், ப்ரிஃபரன்ஸ், தென் அடிஷ்னல் வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னாக்க அதெல்லாம் கொடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் யூசர் லெவல் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த யூசர் நேம் வச்சு தான் நான் லாகின் பண்ணுவேன். கரெக்டுங்களா? தென் பாஸ்வேர்டு நான் பாஸ்வேர்டு எங்கே செட்டே பண்ணல. அதுக்கு தான் இந்த AWS 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல இமெயில் அட்ரஸ், அந்த இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு இன்விடேஷன் அனுப்புவாங்க. அந்த இன்விடேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா, இங்கே இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க இந்த யூசர் கிரியேட் ஆன உடனே ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். அந்த பாப்பப்பில் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வச்சு ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு தென் உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி யூசர் கிரியேட் பண்ணேன். நான் செகண்ட் ஆப்ஷனும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நான் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணுறப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன், நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இன்விடேஷன் எனக்கு மெயில் வந்துச்சு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆச்சு. அங்கே நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், ஐடென்டிட்டி சோர்ஸ் சூஸ் பண்ணிட்டோம், யூசர்ஸும் க்ரியேட் பண்ணிட்டோம். ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் குரூப். அகெயின் நான் IAM ஐடென்டிட்டி சென்டருக்குள்ளே போனேன்னா குரூப்ஸ் அப்படிங்கிற டேப் கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்க இங்கே நான் என்னென்ன குரூப் கிரியேட் பண்ணியிருக்கணும் அதை வியூ பண்ணலாம். அண்ட் சிமிலராக நான் ஏதாவது குரூப் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் என்னால் கிரியேட் பண்ண முடியும். இந்த கிரியேட் குரூப் பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்க என்னால் புது குரூப் கிரியேட் பண்ணலாம். நான் வந்து டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் மற்ற விஷயம்லாம் ஆப்ஷனல். நான் இப்போ ஜஸ்ட் குரூப் தான் கிரியேட் பண்ணுறேன், எந்த யூஸருமே அதில் ஆட் பண்ணல. கிரியேட் குரூப். ஓகேங்களா? சிமிலராக டெஸ்டர்ஸ்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஸ்டெப்ஸ்லேயே நான் யூஸ் ஆட் பண்ணலாம். பட் ஒரு கிளாரிட்டிக்காக ஃபஸ்ட்டு குரூப் கிரியேட் பண்ணிடுறேன். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் வந்து யூசர்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. தென் ஃபிஃப்த் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க யூசர்ஸை இந்த குரூப்பில் ஆட் பண்ண போகிறோம். அகெயின் நான் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற குரூப் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஆட் யூசர் டு குரூப் கொடுத்துட்டு நான் அந்த டெவ் யூசர் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டெவ் யூசரை டெவலப்பர் அப்படிங்கிற குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் சிமிலராக நான் டெஸ்டர்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஆட் யூசர்ஸ் டு குரூப்பில் இந்த டெஸ்ட் யூசரை செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் கிரியேட் பண்ணிட்டு குரூப்பில் யூசர்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? கிரியேட் பெர்மிஷன் செட். அதுவுமே IAM ஐடென்டிட்டி சென்டர் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் பெர்மிஷன் செட் அப்படிங்கிற டேப் இருக்கா, இதை கிளிக் பண்ணணும். பெர்மிஷன் செட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். ஸோ இது ஒரு டாக்குமெண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன ரிசோர்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்குறேன், என்ன லெவல் ஆஃப் பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த பெர்மிஷன் செட்டை ஒரு யூசருக்கோ இல்லை குரூப்புக்கோ அட்டாச் பண்ணும்போது அந்த யூசர் ஆர் குரூப்புக்கு அந்த லெவல் ஆஃப் பெர்மிஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கலாம். பெர்மிஷன் செட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுவுமே அப்படி தான். ஏதாவது பெர்மிஷன் செஞ்சுனா லிஸ்ட் பண்ணும், இல்லை நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் க்ரியேட் பெர்மிஷன் செட் கொடுக்குறேன். 2 ஆப்ஷன் இங்கே AWS கொடுக்குறாங்க. ஒன்று ப்ரீடிஃபைன் பெர்மிஷன் செட், இன்னொன்று கஸ்டம் பெர்மிஷன் செட். ப்ரீடிஃபைன் பெர்மிஷன் செட் அப்படின்னா AWSலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பெர்மிஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், நான் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறேன், பில்லிங் யூசருக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன், டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு பெர்மிஷன், ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்க்கு பெர்மிஷன். இந்த மாதிரி ஒரு ப்ரீடிஃபைன் பெர்மிஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏதாச்சும் நம்மளோட யூஸ் கேஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர் அப்படிங்கிற குரூப்புக்கு நான் வந்து S3க்கு ஆக்சஸ் கொடுக்க போகிறேன். ஸோ S3ல நான் எவ்வளோ பக்கெட்னாலும் க்ரியேட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், அதில் என்னென்ன பக்கெட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் ஃபைனலாக அவங்களால அதுக்குள்ளே உள்ள ஆப்ஜெக்ட்ஸை வியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆக்சஸ் டெவலப்பர் கொடுக்க போகிறேன். தென் டெஸ்டருங்கிற ஒரு குரூப் எடுத்துக்கிறேன். இந்த டெஸ்டருங்கிற குரூப்புக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க ஒன்லி டெவலப்பர் க்ரியேட் பண்ண பக்கெட்ஸை பார்க்குறதுக்கு, அதாவது வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் மட்டும் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் யூஸ் கேஸ்க்கு நான் ப்ரீடிஃபைன்ட் பெர்மிஷன் செட் கொடுக்க முடியாது. ஏன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் அப்படின்னா எல்லா AWS சர்வீஸ்க்கும் ஆக்சஸ் இருக்குது. ஓகேங்களா? எனக்கு ஸ்பெசிஃபிக் டு S3 ரிசோர்ஸ் தான் வேணும். அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கஸ்டம் பெர்மிஷன் செட் சூஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ கஸ்டம் பெர்மிஷன் செட் சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன்.
இங்கேயுமே there are multiple option. AWS managed policy, customer managed policy, inline policy, இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் ஒருவேளை AWS managed policy யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் ரிசோர்ஸ் பேஸ்டாக தான் இருக்கும், பட் நம்மளோட யூஸ் கேஸ்க்கு மேட்ச் ஆகாது. எக்ஸாம்பிள், நான் இப்போ S3 செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா S3ங்கிற ரிசோர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கான பாலிசி இருக்கும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா S3 ஃபுல் ஆக்சஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபுல் ஆக்சஸ்ங்கிறப்ப S3ல எல்லா வகையான ஆப்ரேஷன் நான் பண்ண முடியும். வாட் எவர் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாம் பண்ண முடியும். நான் ஆனால் ஒரு செட்டைன் யூஸ் கேஸ் தான் எனக்கு இருக்குது. கிரியேட் பண்ண போகிறேன், டெலிட் பண்ண போகிறேன், லிஸ்ட் பண்ண போகிறேன், ஃபைனலாக உள்ள ஃபைலை நான் பார்க்க போகிறேன். இதுதான் என்னோட யூஸ் கேஸ். ஸோ இந்த யூஸ் கேஸ்க்கு இது செட் ஆகாது. இப்போ இதே மாதிரி சில டைம்ஸ் வந்து நம்மளோட யூஸ் கேஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த யூஸ் கேஸ்க்கு இங்கே உள்ள பாலிசிஸ் செட் ஆகலை. அதனால் நான் வந்து இன்லைன் பாலிசி அப்படிங்கிறத சூஸ் பண்ண போகிறேன். இன்லைன் பாலிசி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நான் பர்டிகுலராக என்ன வேணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி எழுதிக்கலாம். நானே வந்து ஜேசான் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த கேஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா S3 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். அப்படிங்கிறது என்னென்ன ஆக்ஷன் நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ண போகிறேன். லிஸ்ட் பக்கெட், தென் லிஸ்ட் ஆல் மை பக்கெட். லிஸ்ட் நான் பண்ணிட்டேன். இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ க்ரியேட் பக்கெட், புட் என்கிரிப்ஷன் கான்ஃபிகரேஷன், டெலிட் பக்கெட். க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த என்கிரிப்ஷன் கான்ஃபிகரேஷனும் தேவை, அதனால தான் அதை ஆட் பண்ணேன். தென் கெட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ என்னென்ன எனக்கு வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டேன். தென் எல்லா S3 பக்கெட்டுக்கும் எனக்கு இந்த ஆக்சஸ் வேணும். ஸோ அதனால் ஸ்டார்ன்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இந்த பாலிசி, அதாவது இந்த பெர்மிஷனுக்கு ஒரு நேம் வைக்க போகிறேன். இதுக்கு S3 கிரியேட் டெலிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறேன். சேம் நேம் டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிறேன். இதனுடைய செஷன் டைம் இதெல்லாம் இருக்குது, சேஞ்ச் பண்ணலாம். நான் டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இதான் ப்ரிவியூ. நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இன்லைன் பாலிசி இங்கே வியூ ஆகுது. க்ரியேட் பண்ணிட்டேன். நான் இப்போ க்ரியேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பருக்கு. அதே மாதிரி டெஸ்டருக்கு நான் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். சேம் தான். ஸோ என்னால் ப்ரீடிஃபைன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ கஸ்டம் பெர்மிஷன் செட் போகிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். சிமிலராக நான் இன்லைனுக்கே டேரெக்டாக போயிடுறேன். எனக்கு லிஸ்ட் மட்டும்தான் பண்ணணும். ஸோ S3 கொடுக்குறேன். S3 செலக்ட் பண்ணுறேன். தென் லிஸ்ட் பக்கெட் கொடுக்குறேன். லிஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 ஆக்ஷன் வேணும். லிஸ்ட் பக்கெட், லிஸ்ட் ஆல் மை பக்கெட் வேணும். ஸோ அது 2யுமே கொடுத்துட்றேன். அதே மாதிரி இங்கேயும் எனக்கு எல்லா ரிசோர்ஸ்க்கும் வேணும். எல்லா S3 பக்கெட்டையும் நான் வியூ பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு நேம் வந்து S3 லிஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன். ப்ரிவியூ ஃபைனலாக க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது லாஸ்ட் ஸ்டெப்புக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன், சோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலாக யூசர்ஸ் க்ரியேட் பண்ணி குரூப்பில் ஆட் பண்ணிட்டேன். ஆல்சோ பெர்மிஷன் செட்ஸும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு எந்த பெர்மிஷன் செட்டும் எந்த யூசர் கூடயோ குரூப் கூடயோ அக்கௌண்ட் கூடயோ மேப் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி யூசர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன், கரெக்டுங்களா? ஸோ இந்த யூஸராக நான் லாகின் பண்ணி பார்க்க போகிறேன், என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த பேஜுக்கு ஆல்ரெடி வந்துருப்போம், கன்ஃபார்ம் ஐடென்டி சோர்ஸ். இங்கே AWS ஆக்சஸ் போர்ட்டல் URL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு URL இருக்கும். இந்த பர்டிகுலர் URL யூஸ் பண்ணி தான் என்னால் லாகின் பண்ண முடியும். ஸோ நான் காப்பி பண்ணிட்டேன். ஒரு இன்காயின் விண்டோவில் ஓப்பன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு லாகின் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு டெவ் யூஸராக லாகின் பண்ணலான்னு பார்க்குறேன். நான் டெவ் யூஸராக லாகின் பண்ணுறேன். சைன்இன் பண்ணுறேன். லாகின் ஆகிடுச்சு, டெவ் யூஸர் லாகின் ஆகிடுச்சு. பட் இது ஒரு பிளாங்க் பேஜாக இருக்குது, என்னால் வந்து ஒன்றுமே பார்க்க முடியல, கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு எந்த வகையான ஆக்சஸோ எதுவுமே இல்லை. அதனால் இது லாகின் ஆகுது, என்னால் வந்து லாகின் பண்ண முடியாது. ஏன்னா அந்த யூசர் வந்து AWSல இருக்குங்கிறதுனால என்னால் லாகின் பண்ண முடியுது. பட் அந்த யூசருக்குன்னு எந்த வகையான ஆக்சஸோ எந்த அக்கௌண்ட்டோ அது கூட லிங்க் ஆகலை. ஸோ அந்த ஸ்டெப்பை தான் ஃபைனலாக இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ அகைன் நான் ரூட் அக்கௌண்ட்டுக்கு வரேன். ரூட் அக்கௌண்ட்டில் AWS அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். எங்கே IAM ஐடென்டி சென்டருக்குள்ளே AWS அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன். AWS அக்கௌண்ட்டில் நான் டெவ் அக்கௌண்ட்டும் இருக்குது, QA அக்கௌண்ட்டும் இருக்குது. ஃபஸ்ட் நான் டெவ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். அசைன் யூசர்ஸ் டு குரூப். இந்த டெவ் அக்கௌண்ட்டில் டெவலப்பர் குரூப்பை செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா டெவலப்பர் குரூப்பில் ஆல்ரெடி டெவ் யூசர் இருக்கிறாங்க, கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இந்த பர்டிகுலர் டெவலப்பர் குரூப்புக்கு நான் இந்த பெர்மிஷன் செட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். சப்மிட் பண்ணிட்டேன். கான்ஃபிகர் ஆகிட்டுருக்கு, கான்ஃபிகர் ஆகிடுச்சு. இப்போ டெவ் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த S3 கிரியேட் டெலிட் லிஸ்ட் பெர்மிஷன் வந்துருச்சு. அண்ட் டெவ் யூசருக்கும் ஆக்சஸ் இருக்கும். இப்போது இன்காயின் விண்டோ போகலாம். இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேம் டெவ் யூசருக்கு டெவ் அக்கௌண்ட் ஆக்சஸ் கிடச்சிருச்சு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா AWS கன்சோல் ஓப்பன் ஆகுது. இங்கே நான் S3 செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா
என்னால் ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா நான் க்ரியேட் பக்கெட் ஆக்சஸ் ஆல்ரெடி டெவ் யூசர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, எக்ஸாம்பிள் டெவ் யூசர் AWS பக்கெட் டெவ் அக்கௌண்ட், ஜஸ்ட் கிவிங் க்ரியேட் பக்கெட்டுக்கான ஒரு நேம், பக்கெட் நேம் கொடுக்குறேன். க்ரியேட் பக்கெட்டை பக்கெட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? டெவ் யூசருக்கு டெவ் அக்கௌண்ட்டில் S3ல் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் எனேபிள் ஆகிடுச்சு. அதை க்ளோஸ் பண்ணுற இப்போதைக்கு. இதான் ஆக்சுவல் பேஜ், ரைட்? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா QA அக்கௌண்ட் செலக்ட் பண்ண போகிறேன். QA அக்கௌண்ட்லையும் இந்த டெவ் யூசருக்கு ஆக்சஸ் கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம QA அக்கௌண்ட்டாக இருந்தாலும் டெவலப்பர் அதை டெவலப் பண்ணிவிட்டு அதை டீபக் பண்ணணும்னா டெவலப்பருக்கு ஆக்சஸ் இருக்கணும்ல. ஸோ டெவலப்பருக்கு ஆக்சஸ் கொடுக்க போகிறேன். சிமிலராக அங்கேயுமே அவங்களுக்கு இந்த பெர்மிஷன் செட் தான் அசைன் பண்ணுறேன். சப்மிட் கொடுக்குறேன். இப்போ QA அக்கௌண்ட்டுக்கும் டெவலப்பருக்கு ஆக்சஸ் கிடச்சிருச்சு. சரி, பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டெவ் அண்ட் QA அக்கௌண்ட்டுக்கு ஆக்சஸ் இருக்குது. நான் இப்போ QA அக்கௌண்ட்குள்ளே ஓப்பன் பண்ணுறேன். டெவலப்பராக நான் QA அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுறேன். S3 செலக்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு பக்கெட் இருக்குது. ஸோ நான் டெலிட் பக்கெட்டுக்கும் ஆக்சஸ் கொடுத்ததுனால இதை டெலிட் பண்ணுறேன். டெலிட் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டெவலப்பருக்கு டெலிட் பக்கெட்டுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். கரெக்டுங்களா? டெலிட் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா நான் இதுக்கும் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். QA ஏதோ என்ன நேம்னாலும் கொடுக்கலாம், QA. பட் அந்த நேம் வந்து யூனிக்காக இருக்கணும், குளோபலாக யூனிக்காக இருக்கணும் பக்கெட் நேம் QA. ஓகே, அந்த நேம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ க்ரியேட்டுக்கும் ஆக்சஸ் இருக்குது. இதுதான் லிஸ்ட் பண்ணுறது. ஸோ லிஸ்ட் பண்ணுறதுனா என்னென்ன பக்கெட் இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு, வியூ பண்ணுறதுக்கு ஆக்சஸ் இருக்குது, டெலிட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பராக பாலிசி அந்த பர்டிகுலர் யூஸருக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு செட் ஆகிடுச்சு. நம்ம டெவ்லையும் செக் பண்ணிட்டோம், QAலையும் செக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா QA அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு டெஸ்டருக்கு ஆக்சஸ் கொடுக்க போகிறேன். டெஸ்டர் செலக்ட் பண்ணிட்டேன். டெஸ்டருக்கு ஒன்லி வியூ பண்ணுற ஆக்சஸ் மட்டும் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்துட்டேன். கான்ஃபிகர் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ டெவ் அண்ட் QA அக்கௌண்ட்டில் 2 வகையான ஆக்சஸுமே இருக்குது. ஸோ இப்போ டெவ் யூசருக்கு ஆக்சஸ் இருக்கா அப்படிங்கிறதே செக் பண்ணிடலாம். நான் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணாலும் டெவ் யூசருக்கு டெவ் அண்ட் QA அக்கௌண்ட்டுக்கு ஆக்சஸ் இருக்குது. நான் சைன் அவுட் பண்ணுறேன். இப்போ நான் டெஸ்ட் யூஸராக லாகின் பண்ண போகிறேன். இப்போ நான் டெஸ்ட் யூஸராக லாகின் பண்ணிட்டேன். டெஸ்ட் யூஸருக்கு ஒன்லி QA அக்கௌண்ட் மட்டும்தான் ஆக்சஸ் இருக்குது. இப்போ நான் QA அக்கௌண்ட் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா S3 செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் டெஸ்டராக லாகின் பண்ணும்பொழுது டெவலப்பரால் க்ரியேட் பண்ண அந்த பக்கெட்ஸ்க்கான இன்ஃபர்மேஷனை என்னால் பார்க்க முடியுது. பட் நான் இதே வந்து டெலிட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னாக்கா என்னால் டெலிட் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கான ஆக்சஸ் இல்லை. ஸோ டெவலப்பருக்கு நம்ம அசைன் பண்ண பாலிசியும் ஒர்க் ஆகுது, டெஸ்டருக்கு அசைன் பண்ண பாலிசியும் ஒர்க் ஆகுது. ஏன்னா டெஸ்டர் ஒன்லி அவங்களால வியூ மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர டெலிட் ஆர் க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்க எந்த ஒரு யூசர்ஸும் ரூட் யூசர் கிரெடென்ஷியல்ஸ் இல்லாமல் AWS ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஃபிசிக்கல் யூசர் AWS எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அப்ளிகேஷன் எப்படி AWS ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ளிகேஷன் AWS ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று IAM யூசர் வச்சு ஆர் IAM ரோல் வச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு IAM யூசர் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுது நம்மளால் IAM யூசரை வச்சு எப்படி அப்ளிகேஷன் AWS ஆக்சஸ் பண்ணுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் யூசர். ஓகேங்களா? எப்படி நம்ம IAM ஐடென்டிட்டி சென்டரில் ஒரு யூசர் கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி IAM அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்குது. IAM அப்படிங்கிறது ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பேஜ் AWS இருக்குது. ஸோ அங்கேயே நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னென்னா கிரியேட் பாலிசி. எங்கே நம்ம ஐடென்டிட்டி சென்டரில் எப்படி ஒரு பெர்மிஷன் செட் கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே பாலிசி கிரியேட் பண்ணுறோம். தென் சிமிலராக ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறோம். குரூப் எப்படி அங்கே சென்டரில் க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ண யூசர் பாலிசி இவங்க எல்லாத்தையும் வந்து இந்த குரூப்பில் மேப் பண்ணிவிடுவோம். ஃபைனலாக நம்ம இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கே நான் ஒரு அப்ளிகேஷனை சம்வேர் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து AWS ரிசோர்ஸை நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். AWSங்கிறது எக்ஸாம்பிளாக ஒரு S3 பக்கெட் எடுத்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் S3 பக்கெட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆத்தரைசேஷன் வேணுங்கிறதுங்களா, அந்த ஆத்தரைசேஷனுக்காக நம்ம ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இங்கே நம்ம கிரியேட் பண்ணுற IAM யூசருக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் ஆகும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு அப்ளிகேஷனில் இருந்து நம்ம அந்த AWS இந்த கேஸில் S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படி கிரியேட் பண்ணுற அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் இங்கே லாஸ்ட் ஸ்டெப்பாக இருக்குது. அது கிரியேட் ஆக்சஸ் கீ. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கலாம்.
இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் கிரியேட் யூசர். ஸோ நம்ம இப்போ ரூட் அக்கௌண்ட் போயிட்டோம் அப்படின்னாக்க ரூட் அக்கௌண்ட்டில் ஐஏஎம் அப்படிங்கிற பேஜ் செலக்ட் பண்ணுறோம். சேம் இப்படி டேரெக்டாக போகலாம், ஆர் சர்ச் பாக்ஸில் கிளிக் பண்ணி போகலாம். இந்த ஐஏஎம் பேஜில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐஏஎம் அப்படிங்கிறது ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் பேஜ். ஸோ ஹியர் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணும்போது இங்கே ஆல்ரெடி இருக்கிற யூசர்ஸோட இன்ஃபர்மேஷன், அதாவது ஐஏஎம் யூசர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரியும். இல்லை நம்ம எதாவது கிரியேட் பண்ணுறோம்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஐஏஎம் ஐடென்டிட்டி சென்டரில் பார்த்ததெல்லாம் ஃபிசிக்கல் யூசர், இங்கே நம்ம கிரியேட் பண்ணுறதுலாம் அப்ளிகேஷனுக்காக கிரியேட் பண்ணுற யூசர். ஓகேங்களா? ஸோ ஒரு ஐஏஎம் யூசர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் யூசர், இந்த யூசர் நேம் நான் வந்து அப்ளிகேஷன் 1ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ப்ரொவைட் யூசர் ஆக்சஸ் டு AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். இந்த பர்டிகுலர் ஆக்சஸை தான் மேனேஜ்மெண்ட் கன்சோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கன்சோல் ஆக்சஸ் ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையில்லை, கரெக்டுங்களா? ஸோ ஒரு வேளை ஒரு ஃபிசிக்கல் யூஸராக இருந்தால் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ நான் அதை செக் பண்ணணும் அப்படின்னாலே AWS என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இஃப் யூ ஆர் ப்ரொவைடிங் கன்சோல் ஆக்சஸ் டு பர்சன் தென் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் டு யூஸ் இஸ் த்ரூ ஐஏஎம் ஐடென்டிட்டி சென்டர். ஓகேங்களா? அதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸில் பார்த்தோம். பட் இது ஒரு அப்ளிகேஷனுக்காக கிரியேட் பண்ணுறதுனால இந்த ஸ்டெப் இதை நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஸோ யூசர் நேம் அப்ளிகேஷன் 1ன்னு வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். AWSல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நான் இப்போ ஒரு யூசர் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த யூசருக்கு வந்து அது என்ன லெவல் ஆஃப் பாலிசி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத டேரெக்டாக யூசருக்கு அட்டாச் பண்ணலாம். அதுதான் அட்டாச் பாலிசி டைரக்ட்லி அப்படிங்கிறது. இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு யூசருக்கு ஒரு பாலிசி அட்டாச் பண்ணியிருக்கேன், ஸோ அந்த யூசர்ட்டு வந்து க்ளோன் பண்ணிக்கலாம். அதுதான் காப்பி பெர்மிஷன். ஓகேங்களா? தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசரை ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிட்டு குரூப்புக்கு ஒரு பாலிசி அட்டாச் பண்ணுறது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதான் ரெக்கமெண்டட் ஒன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ரெக்கமெண்டட் ஒன்னே யூஸ் பண்ண போகிறேன். ஆட் யூசர்ஸ் டு குரூப். இங்கே நம்ம எது குரூப்புமே இல்லை, ஃபஸ்ட் குரூப் கிரியேஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப்புங்கிறதுனால நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் யூசர் கிளிக் பண்ணுறேன். நவ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்ளிகேஷன் 1 அப்படிங்கிற ஒரு யூசர் கிரியேட் ஆயிடுச்சு, ஐஏஎம் யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாலிசி கிரியேட் பண்ணுறது. பாலிசி கிரியேட் பண்ணலாம். பாலிசி அப்படிங்கிறது இங்கே பாலிசி டேப் இருக்குது, கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க பாலிசி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பெர்மிஷன் செட் மாதிரி தான். பெர்மிஷன் செட்டில் கஸ்டம் டிஃபைன்டு பெர்மிஷன் செட் இருக்குல்லங்க, அது மாதிரி தான் இங்கே உள்ள பாலிசி. ஸோ ஆல்ரெடி கஸ்டம் பாலிசி செட்டுக்கு போனோம் அப்படின்னாக்க AWS மேனேஜ்டு பாலிசிஸ்லாம் பார்ப்போம். இதெல்லாம் AWS மேனேஜ் பாலிசி. இதில் நமக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு செட் ஆச்சுன்னா அந்த பாலிசி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஓனாக ஒரு கிரியேட் பாலிசி கொடுத்துக்கலாம். இது வந்து சிமிலர் டு இன்லைன் பாலிசி நம்ம கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ என்னோட கேஸ் என்னென்னா ஜஸ்ட் லிஸ்ட்டு பக்கெட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ நான் கிரியேட் பாலிசி கொடுக்குறேன். கிரியேட் பாலிசி கொடுத்துட்டு இங்கே நான் ஜேசான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா அப்படியே நம்மளுடைய இன்லைன் பாலிசி மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் நான் இங்கே S3 செலக்ட் பண்ணிக்கிறேன். S3 செலக்ட் பண்ணிட்டு லிஸ்ட் பக்கெட் அண்ட் லிஸ்ட் ஆல் மை பக்கெட் கொடுக்குறேன். எல்லா ரிசோர்ஸ்க்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பாலிசிக்கு நேம் கேட்குறாங்க. பாலிசி நேம் வந்து S3 லிஸ்ட்னு வச்சுக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல் தான், கொடுக்கணும்னா கொடுக்கலாம். கிரியேட் பாலிசி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாலிசியும் கிரியேட் ஆகிடுச்சு. அதை பாலிசியை வியூ பண்ணணும் அப்படின்னா இங்கே S3 லிஸ்ட்டுன்னு போட்டோம் அப்படின்னா இது கஸ்டம் பாலிசி மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மேப் பண்ணுறது. நான் இந்த ஸ்டெப்பை வந்து இந்த 2 ஸ்டெப்பையும் கம்பைன் பண்ணி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் யூசர் குரூப் இந்த டேப் கிளிக் பண்ண போகிறேன். இங்கே நம்ம என்னென்ன குரூப் இருக்கோ அதை வியூ பண்ணிக்கலாம், இல்லைனா புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஆப் 1 அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். இந்த குரூப்பில் நான் யூசரை ஆட் பண்ண போகிறேன். அப்ளிகேஷன் 1 அப்படிங்கிற AWS யூசரை ஆட் பண்ண போனேன். ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான பெர்மிஷன்ஸை ஆட் பண்ண போகிறேன். கிரியேட் யூசர் குரூப். ஓகேங்களா? ஸோ இல்லை நான் இப்படி பண்ணலை அப்படின்னா யூசர் குரூப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே போனோம் அப்படின்னாக்க ஆட் யூசர் ஆப்ஷன் இருக்குது. இங்கே யூசர் ஆட் பண்ணிக்கலாம். பெர்மிஷனில் போயிட்டு ஆட் பெர்மிஷன் கிளிக் பண்ணிவிட்டு அட்டாச் பாலிசி கொடுத்து அந்த பர்டிகுலர் பாலிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு ஸ்டெப் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டோம், பாலிசி கிரியேட் பண்ணிட்டோம், குரூப் கிரியேட் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் ஒன்று போல் மேப் பண்ணிட்டோம். நான் ஆப் 1ங்கிற குரூப்புக்கு எனக்கு தேவையான பாலிசி அட்டாச் பண்ணிட்டேன். அப்ளிகேஷன் 1 அப்படிங்கிற யூசர் ஆப் 1ல இருக்கிறதுனால கேஸ்கேட் ஆகி எனக்கு அந்த பாலிசி இந்த பர்டிகுலர் யூசருக்கும் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் 1 அப்படிங்கிற யூசரை யூஸ் பண்ணி நான் AWS ரிசோர்ஸான S3யை ஆக்சஸ் பண்ணலாம். பட் எனக்கு இந்த அப்ளிகேஷன் 1 அப்படிங்கிற யூசருக்கு எந்த வகையான ஆத்தரைசேஷன் பண்ணுறதுக்கு எந்த வகையான யூசர் நேம் பாஸ்வேர்டோ எதுவுமே இல்லை. அதை எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் யூசர்ஸ் அப்படிங்கிற டேப் போகிறேன். அப்ளிகேஷன் 1 செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க கிரியேட் ஆக்சஸ் கீ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா
நிறைய யூஸ் கேஸ் வந்து ஏடபிள்யூஎஸ்ல கொடுக்குறாங்க. என்ன பர்பஸ்க்காக ஆக்சஸ் கீ கிரியேட் பண்ண போறீங்க? சிஎல்ஐக்காகவா, இல்லை லோக்கல்ல இருந்து ரன் பண்ண போறீங்களா, இல்லைனா வந்து ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற சர்வீஸ் ரன் பண்ண போறீங்களா, இல்லை தேர்ட் பார்ட்டி சர்வீஸ்க்காகவா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்குறாங்க. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பட் நான் என்ன கொடுத்தாலும் ஏடபிள்யூஎஸ்ல ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ்னு கொடுத்தாலுமே ஏடபிள்யூஎஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் ஆக்சஸ் கீ யூஸ் பண்ணுறது இல்லை. பெஸ்ட் ப்ராக்டிஸ்னா ஐஏஎம் ரோல் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஏஎம் ரோல்னா என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்க்கலாம். பட் ஆக்சஸ் கீ யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்மனண்டான ஆக்சஸ் கீ நம்ம எடுக்கிறோம், அதை நம்ம சம்வேர் கான்ஃபிகர் பண்ணுறோம். ஒருவேளை அதை ப்ராப்பராக நம்ம மேனேஜ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, அது வேற யாருக்காவது கையில் போகும்பொழுது அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் பாலிசிக்கான பெர்மிஷன்ஸ் ஃபுல்லாக கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஆக்சஸ் கீ ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுறது அவ்வளோ ரெக்கமெண்டட் இல்லை. பட் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் அதர் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒருவேளை நீங்கள் ஆக்சஸ் கீ யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க இதை எங்கேயுமே ஸ்டோர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா டெலீட் பண்ணிவிடுங்க. தென் ரொட்டேட் பண்ணிட்டே இருங்க ஆக்சஸ் கீயை. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் ஆக்சஸ் கீ ஜென்ரேட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. நான் ஆக்சஸ் கீ ஜென்ரேட் பண்ணுறேன். ஆக்சஸ் கீ ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ஆக்சஸ் கீ, இதுதான் சீக்ரெட் ஆக்சஸ் கீ. நத்திங் பட் இந்த ஆக்சஸ் கீங்கிறது யூசர் நேம், சீக்ரெட் ஆக்சஸ் கீ அப்படிங்கிறது நம்மளோட பாஸ்வேர்டு. இப்போ ஷோ கொடுத்தோம் அப்படின்னா விசிபிள் ஆகும். ஆர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஎஸ்வி ஃபைலாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஆக்சஸ் கீயும் சீக்ரெட் கீயும் யூஸ் பண்ணி ஒரு ஐஏஎம் யூசரால் எந்த ரிசோர்ஸை நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ அந்த ரிசோர்ஸ்க்கு அந்த பாலிசி பேஸ்டு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஐஏஎம் யூசரை நம்ம இந்த ஐஏஎம் யூசருங்கிறது நத்திங் பட் ஒரு அப்ளிகேஷனில் இந்த ஆக்சஸ் கீயும் சீக்ரெட் கீயும் வச்சு நம்மளால் ஏடபிள்யூஎஸை ஆக்சஸ் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம இப்போ கூட பார்த்தோம் ஆக்சஸ் கீ ஜென்ரேட் பண்ணும்பொழுது இது ரெக்கமெண்டட் அப்ரோச் இல்லை. தென் என்ன ரெக்கமெண்டட் அப்ரோச் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரெக்கமெண்டட் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஏஎம் ரோல் தான். ஐஏஎம் ரோல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஒரு யூசர் கூட நான் பாலிசியை அட்டாச் பண்ணியிருப்பேன். டேரெக்டாவோ இல்லை குரூப் மூலமோ அட்டாச் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? பட் இங்கே அப்படி இல்லாமல் ஒரு சர்வீஸில் டேரெக்டாக பாலிசி அட்டாச் பண்ணிடுவோம். சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, EC2ங்கிறது ஒரு சர்வீஸ். EC2ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சர்வர்னு வச்சுக்கோங்க. இந்த சர்வரில் நம்ம அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த EC2 சர்வீஸ்க்கு நான் அந்த பாலிசி அட்டாச் பண்ணிடுவேன். ஸோ தென் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்டாக இந்த EC2வால் எந்த வகையான ஆக்சஸ் கீ ஆர் சீக்ரெட் கீ இல்லாமல் பர்டிகுலர் ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் இது ஐஏஎம் ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அகெயின் நான் ஐஏஎம்குள்ளே தான் போகிறேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறேன். இந்த ரோல்ஸில் டிஃபால்ட்டான சில ரோல் இருக்குது. ஸோ நான் ஒரு புதுசாக ஒரு ரோல் க்ரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் ரோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இங்கேயுமே ஏடபிள்யூஎஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நான் ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ்க்காக நான் இதை கிரியேட் போகிறேன் ரோல். ஆர் ஏதாச்சும் வந்து அக்கௌண்ட்டுக்காக ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டுக்காக கொடுக்க போகிறேன்னா, இல்லை ஏதாவது ஃபெடரேஷன் வெப் ஐடென்டிட்டி இல்லை வேறு ஏதாவது ரீசனுக்காக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் செலக்ட் பண்ணுறது ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ்க்காக. கீழே வந்துட்டேன் அப்படின்னாக்க இங்கே யூஸ் கேஸில் நான் EC2 செலக்ட் பண்ணுறேன். இங்கேயுமே நிறைய யூஸ் கேஸ் கொடுக்குறாங்க. நான் ஃபஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அலோ EC2 இன்ஸ்டன்ஸ் டு கால் AWS சர்வீஸ் ஆன் யுவர் பிகாஃப். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே பெர்மிஷன்ஸ் பாலிசி கொடுக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பாலிசியை நான் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். S3 லிஸ்ட் செக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். தென் ரோல் நேம் கொடுக்கணும். ரோல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா EC2 S3 ஆக்சஸ் கிரியேட் ரோல். இப்போது ரோல் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரோல் இங்கே லிஸ்ட் ஆகும். EC2 S3 ஆக்சஸ் அப்படிங்கிற ரோல் லிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ரோலை யூஸ் பண்ணி டைரெக்டாக ஒரு சர்வர் ஆர் சர்வீஸ்னால் பர்டிகுலர் AWSஐ அந்த பேஸ்ட் ஆன் பாலிசியால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் IAM ரோல். சரிங்களா? ஸோ ஃபைனலாக நான் ஒரு விஷயம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஐடென்டிட்டி சென்டருக்கும் சரி ஐஏஎம் யூசருக்கும் சரி நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன். பட் அந்த யூசர் ஆக்சஸ்க்கு நம்ம மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் வைக்கிறது ரொம்ப முக்கியம். நான் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக தான் அதை டிசேபிள் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எப்படி அதை எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நான் சேம் இது நான் இப்போதைக்கு ஐஏஎம் யூசரில் சொல்கிறேன். சேம் தான். இப்போ ஒரு ஐஏஎம் யூசர் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இங்கே செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸில் அசைன் MFA டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க
இங்கே நமக்கு எந்த வகையான டிவைஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம், மேபி பாஸ்கி யூஸ் பண்ண போகிறோமா, இல்லைனா அத்தன்டிகேட்டர் ஆப்னா கூகுள் அத்தன்டிகேட்டர், மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஆப் யூஸ் பண்ண போகிறோமா, இல்லைனா ஃபிசிக்கல் டிவைஸ் ஹார்ட்வேர் டிஓடிபிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யூபி கீ இந்த மாதிரி சில டிவைஸ், இந்த மாதிரி சில தேர்ட் பார்ட்டி டிவைஸ்லாம் இருக்குது. இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம அத்தன்டிகேட் பண்ண போகிறோம் அப்படி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஆக்சஸ் கீ யூஸ் பண்ணுவோம், டிசெக்ரெட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இது எம்எஃப்ஐ யூஸ் ஆகும். இதே ஐஏஎம் ஐடென்டிட்டி சென்டர் மூலமாக கிரியேட் பண்ணுற யூஸராக இருந்தால் ஃபஸ்ட் நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுவோம், தென் இந்த அத்தன்டிகேட்டர் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த செஷன் ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த வகையான ஏடபிள்யூஎஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு ஃபிசிக்கல் யூஸராக இருந்தால் நம்ம ஐஏஎம் ஐடென்டிட்டி சென்டர் மூலமாக பண்ண முடியும். இல்லை ஒரு அப்ளிகேஷனாக இருந்தால் ஐஏஎம் யூசர் ஆர் ஐஏஎம் ரோல் மூலமாக பண்ண முடியும். அதில் ஐஏஎம் ரோல் தான் ரெக்கமெண்டட் ஒன் அப்படிங்கிறத இந்த செஷன் மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.